நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ சொல்றது சரிதான் பட்டு. ராமா, ஒருவேளை தாய் இங்க இருந்து போயிட்டாங்கன்னா ஊரோட நிலைமையே கெட்டு போயிடும். சொர்க்கம் மாதிரி இருக்கிற இந்த ஊரு நரகம் மாதிரி மாறிடும். ராமா, ஏதாச்சும் பண்ணு ராமா, அம்மாவை போக விடாத. ஏதாச்சும் பண்ணு ராமா, இந்த அறிகுறி எல்லாம் நல்லதில்ல. மக்கள் நல்ல குணங்களை மறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் உன்னோட கனவு நிறைவேற போகுது. அமைதியா இரு பட்டு. நான் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கேன். என்னை இன்னும் பயமுறுத்தாத. வேஷத்தை மாத்திக்கிட்டு ஏன் சுத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் சரியா தானே நடக்குது? எல்லாம் சரியா நடக்குது. நான் இன்னைக்கு மகாராஜா மந்திரி குருவோட சேர்ந்து ராஜ்யத்தோட நிலைமைய பார்க்க போனேன். லாமா, என்னோட துணி. லாமா, நீ சொன்னல வரும்போது எனக்கு துணி வாங்கிட்டு வரேன்னு. லாமா, உன்னே சார்ந்து இருக்கவங்களோட ஆசையை நிறைவேற்றது உன்னோட கடமை. குண்டப்பா சொன்னது சரிதான். உண்மைதான். நம்மள சார்ந்து இருக்கிறவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறது நம்மளுடைய கடமைதான். என்னால வாங்கிட்டு வர முடியல. நான் உனக்கு காசு கொடுக்கறேன். நீ அம்மா சாரதா கூட போய் வாங்கிக்கோ. என்னாச்சு? நீங்க எதுக்காக என்னை இப்படி பாக்குறீங்க? லாமா, நீ இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்க. நீ பழைய லாமா மாதிரி இல்ல. ஏன்? எனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லவனாயிட்டே போயிட்டு இருக்க. நான் சொன்னத இவ்ளோ சுலபமா ஒத்துக்கிட்ட. எங்க லாமா இப்படி எல்லாம் இல்லையே. நம்ம விஜயநகரமும் இப்படி இருந்ததில்ல. என்ன சொன்ன? விஜயநகரத்துக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, விடு. நீ சாயங்காலம் போய் துணியை வாங்கிக்கோ. இன்னைக்கு என்ன ஆச்சு? ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. அப்பா உண்மையாவே ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அப்பா இன்னும் அந்த கனவை நினைச்சே பயந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். காலையில வந்த கனவை நினைச்சு இன்னும் நீங்க கவலையா இருக்கீங்களா? இங்க பாருங்க, துளசி அன்னை கிட்ட நம்ம கனவை சொல்றதுனால கெட்ட கனவு எப்பவுமே நடக்காது. என்னால என் கனவு சொல்லவே முடியல சாரதா. எனக்கு தனிமையே கிடைக்கல. இப்ப என்ன தோணுதுன்னா, கனவு நிச்சயமா நிறைவேறதான் போகுது. நம்ம அம்மா நம்ம ராஜ்யத்தை விட்டு போக போறா. எடுங்க. என்னது? உங்க மூளையில இருந்து அறியாமங்கிற எண்ணத்தை எடுங்க. அது வெறும் கனவுதான். அது வெறும் கனவு கிடையாது. அது காலையில வந்த கனவு. பிரம்ம முகூர்த்தத்துல வந்த கனவு எப்பவும் நிஜமாகும். இன்னும் சொல்ல போனா கனவு உண்மையாக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கான அறிகுறிகளையும் நான் பார்த்துட்டேன். அறிகுறியா? என்ன அறிகுறி? இன்னைக்கு மகாராஜா கூட வேஷத்தை மாத்திக்கிட்டு மக்கள் நிலைமையை தெரிஞ்சுக்க போகும்போது. இங்க இருந்து போங்க. இனி இது உங்க வீடு கிடையாது. இவங்க என் மக்களுங்கிறதையும் நான் இவங்களோட ராஜாங்கிறதையும் நினைச்சாலே வெக்கமா இருக்க. மக்கள் நல்ல குணங்களை விட்டுட்டாங்க. எங்க நல்ல எண்ணங்கள் இல்லையோ அன்னை அங்க இருக்க மாட்டா சாரதா. ஒருவேளை அம்மா உண்மையாவே நம்ம நகரத்தை விட்டு கிளம்பிட்டானா பேரழிவு நடக்கும்.
நம்ம நம்ம அழகான விஜயநகரம் நாசமாயிடும். இல்ல, நீங்க இருக்க வரைக்கும் நிச்சயமா அப்படிலாம் நடக்காது. நீங்க ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிப்பீங்க. என்னால எதுவும் பண்ண முடியல சாரதா, என்னால எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். என்னோட திறமைகளுக்கும் எல்லாம் இருக்கு. சாதாரண மனுஷங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். ஆனா இது அந்த தெய்வத்தோட பிரச்சனை. நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? நான் தாயை எப்படி நிறுத்துவேன்? இங்க இருக்கிற மக்களை நான் திரும்பவும் எப்படி நல்லவங்கள மாத்துவேன் சாரதா? இதுக்கு சாத்தியமே இல்ல. அசாத்தியத்தை சாத்தியமாக்குறதுக்காக இந்த தாய் உன் வீட்டை தேடி வந்திருக்கா. உன்னோட தாய் வந்திருக்கா. எல்லா கஷ்டங்களும் இப்ப உன்னை விட்டு விலகிடும். எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். தாய் வந்திருக்கா. தாய் வந்திருக்கானா? உங்க வீட்டுக்கு தாய் வந்திருக்கா. எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கோமாதாக்கு தானம் பண்ணுங்க, புரியுதா? என்னாச்சுப்பா? எதுக்காக கவலையா இருக்க? கோமாதா வந்துட்டால, இப்ப எல்லா கஷ்டங்களும் விலகி போயிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளையில இருந்து நவராத்திரி ஆரம்பிக்க போகுது. நவதுர்கைகளுக்கு விரதம் இரு. அப்புறம் எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரிஞ்சிடுச்சு. உள்ள இருந்து தான பொருளை கொண்டு வரணும்ல, கொண்டு வரேன். இதெல்லாம் என்னது? ஒருவேளை தாய் எனக்கு செய்தி கொடுக்கறாளா? நவராத்திரி விரத பூஜை மட்டும்தான் அம்மாவை விஜயநகரத்துல இருக்க வைக்கிறதுக்கான ஒரே வழின்னு நினைக்கிறேன். நீடூழி வாழ்க. நாளையில இருந்து நாம நவராத்திரி பூஜை பண்ண போறோம். நான் நவராத்திரி விரதம் இருக்க போறேன். உனக்கு என்ன ஆச்சு? எங்களோட ராமா ஒரு நாளைக்கு 9 வேளை ஓயாம சாப்பிடுவான். ஆனா இப்போ 9 நாளைக்கு விரதம் இருக்க போறானா? என்னால நம்பவே முடியல. விஜயநகரத்துக்காக 9 நாள் மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க விரதம் இருப்பேன். இப்போ பூஜையை ஆரம்பிக்க போறேன். நான் தான் சைலபுத்திரி. நவராத்திரியோட முதல் நாள்ல எனக்கு தான் பூஜை நடக்கும். சதி ரூபத்துல என்னோட உடலை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் மைனாவதி அப்புறம் ஹிமாவன் மகளா மறுஜென்மம் எடுத்தேன். ஹிமாவனோட மகளா இருக்கிறதுனால எனக்கு சைலபுத்திரின்னு பேர் வச்சாங்க. எனக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா தான் பக்தர்களோட இந்த விரதமே ஆரம்பிக்கும். அப்புறம் மனசுல இருக்க எல்லா ஆசைகளும் நிறைவேறும். நீங்க வந்ததுனால என் வீடு புனிதமாயிடுச்சுமா. இத சாப்பிடுங்கம்மா.
இங்க பாருங்க, தாய் வந்த மாதிரி காலடி தடம் இருக்கு பாருங்க. நான் தான் பிரம்மச்சாரிணி. நவராத்திரியோட 2வது நாள் எனக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. நான் சிவபெருமான அடைய கடும் தவம் புரிஞ்சேன். எனக்கு பூஜை செய்யற என்னோட பக்தர்களுக்கு நன்மை, ஆரோக்கியம், தியாகம், தன்னம்பிக்கை, அப்புறம் கடல் அளவு பொறுமை கிடைக்கும். அதாவது மனிதன் கஷ்டமான நேரங்கள்லயும் தன்னோட கடமையில இருந்து மீற மாட்டான். நான் தான் சந்திரகாந்தா. நவராத்திரியோட 3வது நாள் எனக்கு தான் பூஜை நடக்கும். என் மூலமா ஒலிக்கப்படுற அந்த மணியோட ஒலியால பிரச்சனைகளோட சேர்ந்து எல்லா துஷ்ட சக்திகளும் ஓடி போயிடும். எனக்கு பூஜை செய்யறதால என்னோட பக்தர்கள் எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விடுதலை கிடைச்சு மனசுல நிம்மதியோட வாழ்வாங்க. நான் தான் குஷ்மாண்டா. நவராத்திரியோட 4வது நாள் எனக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. எனக்கு பூஜை பண்றதால என்னோட பக்தர்கள் நோய்கள்ல இருந்தும் வியாதிகள்ல இருந்தும் விடுதலை அடையறாங்க. நான் தான் ஸ்கந்தமாதா. நவராத்திரியோட 5வது நாள் எனக்கு தான் பூஜை நடக்கும். எனக்கு பூஜை பண்றதுனால என்னோட பக்தர்கள் பெரிய பெரிய கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை அடைஞ்சு அவங்க மோட்சத்தை அடைவாங்க. நான் தான் காத்யாயினி. நவராத்திரியோட 6வது நாள் எனக்கு தான் பூஜை நடக்கும். என்னோட அருளால பக்தர்களோட கவலை, கஷ்டம், அப்புறம் பயத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். அவங்க வாழ்க்கை முழுக்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் மொத்தமா நீங்கிடும். நான் தான் கால்ராத்திரி. நவராத்திரியோட 7வது நாள் எனக்கு தான் பூஜை நடக்கும். என்னோட கருணையால பக்தர்களுக்கு கவலை இல்லாத இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். கிரகங்கள் விலகிடும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்க எல்லா பயமும் நீங்கிடும்.
மகா கௌரி. நவராத்திரியோட 8வது நாள் எனக்கு தான் பூஜை செய்வாங்க. என்னோட அருளால பக்தர்களோட மனசுல இருக்க எல்லா இருளும் நீங்கிடும். அவங்க எல்லாருக்கும் கடவுளோட ஒளி கிடைக்கும். அதுக்கப்புறமா பாவம், பயம் மற்றும் கஷ்டம் அவங்கள எப்பவும் நெருங்காது. நான் தான் சித்திதாத்ரி. நவராத்திரியோட 9வது நாள் எனக்கு தான் பூஜை செய்வாங்க. என்னோட அருளால என்னோட பக்தர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதோட என்னோட பக்தர்களுக்கு அசாத்தியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம போயிடும். அம்மா, என்னோட விரதம் இதோட முடிஞ்சது. இனி எப்போதும் நீங்க என்னோட வீட்டுல அப்புறம் இந்த விஜயநகரத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தாய் போயிட்டா. அந்த தாய் போயிட்டா. என்னங்க, தாய் போயிட்டாங்க. இங்க பாருங்க, அம்மா நிரந்தரமா நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க. உங்களோட கனவு நிறைவேறிடுச்சு. தாய் பூஜைக்காக வந்தா, பூஜை முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டா. இதுல கவலைப்பட என்ன இருக்கு? இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. தாய் என்னோட வீட்டை விட்டு போயிட்டானா அதுக்கான அர்த்தம் அவன் நகரத்துல இருந்து போக போறதுக்கான அறிகுறி தான் இது. இல்ல தாயே, நீங்க இப்படி பண்ணக்கூடாது. நீங்க இப்படி பண்ணக்கூடாது தாயே. தாயே, நீங்க எனக்கு பதில் சொல்லுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். விடாம உங்க பேரை ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் என்னன்னு நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும். என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் போனீங்க? இதுக்கு என்ன அர்த்தம் தாயே? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. 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 இவன் பூஜைக்கு அப்புறம் இப்ப என்ன 2வது பூஜையில உட்கார்ந்துட்டு இருக்கான்? இவன் விரதத்தையும் முடிக்கலையே. நான் தான் சொன்னல, தாயோட காலடி சின்னத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. யாருக்கு தெரியுமா, இவர் மனசுல தாய் மேல இன்னும் பக்தி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம இவரோட பூஜையில தொந்தரவு பண்ண கூடாது. வாங்க. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. 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 இவன் எப்பதான் ஓம் ஸ்ரீ இவன் விரதத்தை மாத்ரே நமஹ. முடிப்பான்? பூஜையில இருந்து லாமாவை நான் எழுப்புதேன். லாமா, லாமா. அம்மா, இவரோட பூஜையில நடுவுல போறது நல்லதில்ல. நம்ம போயிடலாம். அம்மா, எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். நான் வீட்டோட பூஜை அறையில தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நகரத்தோட கோவிலுக்கு எப்படி வந்த? நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் ராமா. அம்மா, வணக்கம்மா. நீங்க எதுக்காக என் வீட்டை விட்டு போயிட்டீங்க? நகரத்தை விட்டு போக மாட்டீங்கல்ல? சொல்லுங்க சொல்லுங்க. ராமா,
நான் இப்ப இங்க இருந்து போய் தான் ஆகணும். கிருஷ்ணதேவராயரோட முன்னோர்கள் பண்ண புண்ணியத்தால தான் நான் இவ்ளோ நாளா விஜயநகரத்துல இருந்தேன். ஆனா இப்போ நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நகரவாசிகளும் அவங்களோட நல்ல குணங்களை மறந்துட்டாங்க. அதனால இந்த நேரத்துல நான் இங்க எப்படி இருக்க முடியும் சொல்லு? நான் போய் தான் ஆகணும் ராமா. இல்லம்மா இல்ல, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போகாதீங்கம்மா, போகாதீங்க, போகாதீங்க, போகாதீங்க. ராமா, நான் விஜயநகரத்தை விட்டு போனாலும் சரி, நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன், புரியுதா? இது நான் பண்ண அதிர்ஷ்டம்மா. ஆனா நான் சுயநலவாதியா இருக்க முடியாது. இது இந்த ராஜ்யத்தோட வளர்ச்சிக்கான வேண்டுதல். நீங்க நீங்க இந்த ராஜ்யத்துல இருக்கணும்மா, மகாராஜா கூட இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க மகாராஜா கூட இருந்தீங்கன்னா என்ன மாதிரி கோடிக்கணக்கான வீடுகள்ல செல்வ செழிப்போட இருப்பாங்கம்மா. லட்சக்கணக்கான மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என் கூட மட்டும் இருந்தனா ராஜ்யத்தோட மத்த மக்களுக்கும் எந்த லாபமும் கிடைக்காது. ராமா, விதியை எப்பவும் யாராலையும் மாத்த முடியாது. இப்ப விதி என்னன்னா, நான் இங்க இருந்து போய் ஆகணும். நாளை மாலை சூரியனோட கடைசி ஒளி இந்த கோவில் மேல படும்போது நான் இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட சிலை மட்டும்தான் இங்க இருக்கும் ராமா. இல்லம்மா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, நீங்க இப்படி சொல்லாதீங்க. நீங்க அம்மா இல்லம்மா, நான் உங்களை போக விட மாட்டேன். நான் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கேன். என்னாச்சுமா? ராமா எங்கேயோ போறான். இவ்ளோ காலையில யார்கிட்டயும் சொல்லாம எங்க போனாருமா? அம்மா, நான் வந்துகிட்டு இருக்கேம்மா. அம்மா, பண்டித ராமகிருஷ்ணா, இன்னைக்கு காலையிலேயே பூஜைக்கு வந்துட்டீங்க. நீ எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவ? என் முன்னாடி வா. என் முன்னாடி வந்து நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டு போகவே கூடாது. நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க நீங்க என் முன்னாடி வாங்கம்மா. என் முன்னாடி வந்து என் கேள்விக்கான பதில சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு வெளியே போங்க, ஆரத்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க எதுக்காக என் முன்னாடி வர மாட்டேன்றீங்க? எப்பவும் நீங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கணுமா? உங்களுக்கு எப்ப தோணுச்சோ என் கண் முன்னாடி வந்தீங்க. உங்களுக்கு எப்ப தோணுச்சோ அப்ப போயிட்டீங்க. உங்களுக்கு தோணும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. எனக்கும் ஆசைகள் இருக்குல்லம்மா. எல்லா கடவுளோட முடிவு தானே, பக்தர்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? அம்மா, என் முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். அம்மா, என் முன்னாடி வாங்க. என் முன்னாடி வாங்க. நீங்க என் கண் முன்னாடி வர வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் முன்னாடி வாங்க. என் கண் முன்னாடி வா. அம்மா, என் கண் முன்னாடி வா. என் கண் முன்னாடி வாமா. என் கண் முன்னாடி வா. தயவு செஞ்சு வெளியே வாங்க. என் கண் முன்னாடி வாமா. இல்ல, என் முன்னாடி வாமா. என் கண் முன்னாடி வாங்க. என் முன்னாடி வாங்க. சரி, நீங்க சாப்பிடுறீங்களா? நீங்க ஏதாச்சும் சாப்பிடுங்க. இந்தா, என் கையால கொடுக்கறத சாப்பிடுங்க. என் கையால ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? அம்மா, சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்க. அம்மா, சாப்பிடுங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, அம்மா, நான் போய் உடனே காவலர்களை கூட்டிட்டு வரேன். அம்மா, இந்தாங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. அம்மா, அம்மா, என் கண் முன்னாடி வந்து நில்லுங்கம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏதோ விசித்திரமா நடந்துகிட்டு இருக்காரு. என்ன கோவிலை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவரே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயா, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாங்க நேர்ல போய் பாப்போம். அப்பத்துல இருந்து என் கண் முன்னாடி வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க என் கண் முன்னாடி வரவும் மாட்டேன்றீங்க, சாப்பிடவும் மாட்டேன்றீங்க. உங்க முன்னாடி தானே வச்சிருக்கேன். உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இவர் என்ன அம்மனை குழந்தை மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு? சரி சரி, இங்க வராமையே சாப்பிடுங்க. நான் என்னோட கண்ணை முடிக்கிறேன். நீங்க எனக்கு தெரியாம வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, இந்தாங்க. வந்து சாப்பிடு. ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? என் கண் முன்னாடி வாங்க, வராம போங்க. ஆனா இத சாப்பிடுங்கம்மா.
அம்மா முன்னாடியே இப்படி விசித்திரமா நடந்துக்கிறாரு. ஆமா ஆமா சரி. இவரை இப்பவே கோயில விட்டு வெளியே வர சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு வாங்க, இங்க இருந்து போலாம். சாப்பிடுங்க. பழம் வேண்டாம்னா வேற என்ன பண்ண? என் தலையை வெட்டி கொடுக்கட்டுமா? சரி, இப்பவே தரேன். என் தலையை வெட்டி இப்ப உங்களுக்கு தரேன். இருங்க. அட என்ன பண்றீங்க? அவரை வெளியே வர சொல்லுங்க. என் தலையை வெட்டி கொடுத்தா அப்பதானே நீங்க என் கண் முன்னாடி வருவீங்க. இந்தாங்க. அட அட நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க. நான் என் தாய்க்கு என் தலையை எடுத்து கொடுக்கணும். அப்பதான் இவ வருவா. என் தலையை கொடுத்தாதான் இவ வருவா. என் தலையை இவளுக்கு பலி கொடுக்கணும். விடுங்க. என்ன விடுங்க. வந்து இவரை கூட்டிட்டு போங்க. நான் என் தலையை வெட்டணும். விடுங்க விடுங்க விடுங்க. என்ன கேளுங்க. வாங்க. விடுங்க விடுங்க. விடுங்க. விடுங்க என்ன விடுங்க. நான் அந்த தாய் கிட்ட போகணும். நான் என் தலையை வெட்டணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒரு முறை இல்ல 2 தடவை கூட தலையை வெட்டி அம்மனுக்கு கொடுங்க. ஆனா நீங்க முதல்ல அரண்மனைக்கு வாங்க. அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். அரண்மனையில பூஜை நடக்குதா? அரண்மனையில பூஜை இல்ல. அதான் அம்மா இங்க வர மாட்டேங்கிறா. அம்மா அரண்மனையில இருக்காங்களே. அரண்மனையில இருக்காங்க. என்ன விடு. அம்மா அம்மா நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன். நான் அரண்மனைக்கு உன்னை பாக்குறதுக்காக வரமா. நீ அங்க இருந்து போயிடாத. அங்கே இரு. நீ எங்கேயும் போயிடாத. அம்மா அம்மா. அம்மா அம்மா எங்க இருக்கம்மா? என் அம்மா எங்க? அம்மா அம்மா இங்க இருக்கீங்களா? இப்ப நான் உங்களை போக விட மாட்டேன். இப்ப நான் உங்களை போக விட மாட்டேமா? நான் இங்க வந்துட்டேன்ல. நான் சொல்றதை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். இப்ப நான் சொல்றதை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னாச்சு? அம்மா எங்க? அம்மா எங்க போயிட்டாங்க? மா மா அம்மா நீ எப்படி போவ? என்ன விட்டுட்டு, விஜயநகரத்தை விட்டுட்டு, மகாராஜாவை விட்டுட்டு எப்படி போவ? சொல்லு. நான் எங்க போக போறேன்? அப்படின்னா கனவுல வந்து விஜயநகரத்தை விட்டுட்டு ஏன் போக போறேன்னு சொன்னீங்க? அட நான் எப்பயுமே என்னோட கனவுலயே வந்தது இல்ல. சரி, இங்க இருந்து போகாதீங்கம்மா. எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகாதீங்க. நான் அனாதையா ஆயிடுவேம்மா. இந்த முழு விஜயநகரமும் அனாதையா ஆயிடும். நான் உன்னை எப்படி நிறுத்துறது? நான் உன்னோட காலை பிடிச்சு கெஞ்சவா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்றீங்க? நான் எதுவும் பண்ணல. குருஜி இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு என்னாச்சா? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணரை எதிர்த்து ஏதாவது பண்றதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. சீக்கிரம் பண்ணுங்க. எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? அம்மா போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை இப்பவே. அம்மா எங்க போயிட்டா? அம்மா எங்க? அம்மா அம்மா எங்க போயிட்டா? அம்மா 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 நான் இல்ல. அம்மா நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கணும். அம்மா உங்களோட முடிவை மாத்திக்கணும். நீங்க போகாதீங்க. எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகாதீங்க. இல்ல இல்ல. பைத்தியமாயிட்டாரா? நீங்க போகாதீங்கம்மா. நீங்க போகாதீங்கம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உங்க முடிவை ராமகிருஷ்ணா, இவங்க அவங்களுடைய முடிவை மாத்திக்கணும். மந்திரியார், இங்க என்ன நடக்குது? மகாராஜா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மகாராஜாவுக்கு நான் புரிய வைக்கிறேன். வீரர்களே, பண்டித ராமகிருஷ்ணரை பிடிங்க. நீங்க போகாதீங்க. என்ன விட்டு போகாதீங்க. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. என்ன விடுங்க. உங்க யாருக்கும் தெரியல அம்மா போயிட போறா. உங்க யாருக்கும் தெரியல அம்மா போக போறான்னு. நான் அம்மாவை தடுத்து நிறுத்தணும். என்ன விடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? குருவே, நீங்களாவது எனக்கு புரிய வைங்க. மகாராஜா, நான் இப்பவே புரிய வைக்கிறேன். அம்மா நீங்க போகாதீங்க. அம்மா நீங்க போகாதீங்க. என்ன விடுங்க. அம்மா போயிடுவா. நான் அம்மாவை தடுத்து நிறுத்தணும். நீங்க ஏன் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா போக போறாங்கன்னு உங்க யாருக்கும் தெரியல. என்ன விடுங்க. உங்க ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கங்க பண்டித ராமகிருஷ்ணர். வணக்கம் மகாராஜா. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக இப்படி பண்றாருன்னு சத்தியமா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. கோத்வால்,
என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, இதுக்கு முன்னாடி பண்டித ராமகிருஷ்ணர் கோவில்ல இருந்து பூசாரிய வெளியே அனுப்பிட்டு இவரே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பூசாரி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவரை துரத்தி விட்டுட்டு இவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என் முன்னாடி வான்னு சொல்லி அம்மனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அம்மன் இவர் முன்னாடி வரலன்னு சொல்லிட்டு அம்மனோட கையில இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு இவரே இவரோட தலையை வெட்டி அம்மனோட பாதங்கள்ல படைக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. நல்ல வேளை மகாராஜா, சரியான நேரத்துக்கு நான் அங்க போய் சேர்ந்துட்டேன். எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி இவர் கையில இருந்த கத்தியை நான் வாங்கிட்டேன். இல்லன்னா இன்னைக்கு பெரிய அசம்பாவிதம் ஆயிருக்கும். இல்லன்னா அதை விட அதிகமாவே நடந்திருக்கும். மகாராஜாவை விட்டுட்டு போறாங்கன்னு மகாராணி மேலேயே குற்றம் சுமத்துறவர் தானே. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன திட்டத்தை வச்சிருக்கீங்க நீங்க? அது எல்லார் கவனமும் உங்க மேல இருக்கணுங்கிற நினைப்புனால தானே இதெல்லாம். சொல்லுங்க, உங்ககிட்ட இதுக்கெல்லாம் பதிலாவது இருக்கா பண்டித ராமகிருஷ்ணா? தாய் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போக போறாங்கன்னு சொன்னா ராஜ்யம் மொத்தம் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோகமாயிடுவாங்க. மகாராஜா உடைஞ்சே போயிடுவாரு. அப்புறம் எதிரிக்கு தெரிஞ்சதுன்னா ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்துவாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் அமைதியா இருக்கீங்க? உண்மை என்னன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தை நீ மகாராஜா கிட்ட சொல்லி ஆகணும். மத்தவங்க கவலைப்படுவாங்கன்னு நீ யோசிக்க கூடாது. நீ சொன்னாதானே அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்களா என்னன்றது தெரியும். நீ இத பண்ணிதான் ஆகணும் ராமா. என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, மகாராஜா, இப்ப உங்களால மட்டும் தான் அவங்கள தடுத்து நிறுத்த முடியும். அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் நாசமாயிடுவோம். விஜயநகரத்தோட அழிவு ஆரம்பிச்சிரும் மகாராஜா. அவ விஜயநகரத்தை விட்டு போக போறா. யாரு? அம்மா, அந்த தாய் போக போறா மகாராஜா. அம்மா ஊரை விட்டு போக போறாங்களா? ஆமா, நான் சொல்றத நம்புங்க. அம்மா, காளியம்மா நம்மள விட்டு போக போறாங்க மகாராஜா. ஆனா ராமகிருஷ்ணா, காளியே உங்க வீட்டுக்கு வந்து, என் அன்பு மகனே, நான் உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டும் போக போறேன் அப்படின்னு சொன்னாங்க போல இருக்கு. ஆமா குருவே, அப்படிதான் நடந்துச்சு. மகாராஜா, குரு எப்படி சொன்னாரோ அப்படிதான் நடந்துச்சு மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு அரசவையில இடமே இல்ல. இல்ல மகாராஜா, புடுங்க இங்க இருந்து. மகாராஜா, இங்க வெளிய வாங்க. மகாராஜா, மகாராஜா, நான் சொல்றது இடம் இல்ல. மகாராஜா, ஒரு முறை கேளுங்க மகாராஜா. அட புடிங்க என்ன. குருவே, குருவே, ஐயோ, என்ன அடிச்சிட்டா? என் கிட்ட வராதீங்க. நான் இப்போ உங்க கிட்ட பேசல. என்ன மகாராஜா கிட்ட பேச விடுங்க. மகாராஜா, ராமகிருஷ்ணா, மகாராஜா, என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மகாராஜா, ஒரு அப்படினா வந்து கொல்லுடுங்க. இல்ல மகாராஜா, வந்து கொல்லுங்க. இல்ல மகாராஜா, என்னால இந்த அரசவைக்கும் ராஜ்யத்துக்கும் மகாராஜாவுக்கு ஒரு அவமானம். மகாராஜா, பாத்துக்கிட்டு இருக்க முடியும். மகாராஜா, வீரர்களை வந்து இவரை பிடிங்க. கொண்டு போங்க. இல்ல மகாராஜா, விடுங்க மகாராஜா. நான் குருவை அவமானப்படுத்தல மகாராஜா. குரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நாம நாசமா போயிடுவோம். நம்ம ராஜ்யம் போயிடும். எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுங்க மகாராஜா. போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுக்கப்புறமா நீங்க பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல ராமகிருஷ்ணா. ஒருவேளை நீங்க விஜயநகரத்துக்கு எந்த நல்லதும் பண்ணாம இருந்திருந்தா, உங்க மேல எனக்கு எந்த மரியாதையும் இல்லாம இருந்திருந்தா, இந்நேரம் உங்க உடல்ல இருந்து உங்க தலைய தனியா எடுத்திருப்பேன். இன்னைக்கு நீங்க உங்களை அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப என் கையில ஆயுதங்கள் இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா என்ன அவமானப்படுத்தின காரணத்துக்காக உங்க தலை துண்டாக்கப்பட்டிருக்கும். குரு சொல்றது உண்மைதான். நீங்க இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த முறை நீங்க எல்லா எல்லையும் தாண்டிட்டீங்க ராமகிருஷ்ணா. இவரை இங்க இருந்து முதல்ல வெளியேத்துங்க. மகாராஜா, இவருக்கு இப்ப பைத்தியம் முடிச்சிருக்கு. இவர் யார் மேல வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். இவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறது தான் சரியா இருக்கும். அதுக்கு எந்த தேவையும் இல்லை குருவே. சிப்பாய்களே, இவர் அரண்மனையில இருந்து வெளியே அனுப்புங்க. இல்ல மகாராஜா, 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 நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத நம்புங்க. மகாராஜா, அம்மா போயிடுவா. மகாராஜா, அம்மா போயிடுவா. அவ போயிட்டானா நகரம் நிம்மதியாவே இருக்க முடியாது மகாராஜா. மகாராஜா, என் பேச்சு கேளுங்க. நான் சொல்றது உண்மைதான் மகாராஜா. மகாராஜா, நான் சொல்றதை கேளுங்க மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பாடம் நல்லாவே கிடைச்சிருச்சு.
இந்தா குண்டப்பா, ஏதாவது சாப்பிடு. இன்னும் அவருக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்ப? நம்ம மேல அவருக்கு கவலை இருக்கா? முதல் முறை எதுவும் சொல்லாம அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ மதியானம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அவரை பத்தி எதுவும் தெரியல. எப்போ திரும்ப வருவார்னே தெரியல. என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுங்க? அம்மா, உன் நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க. அம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அம்மா, இவர் எதுக்கு அழறாருன்னு எனக்கு தெரியும். இவர் ஒரு கனவு கண்டாரு. அதனாலதான் இவர் ரொம்ப கவலையா இருக்காரு. என்ன கனவா? அது அம்மா. வேண்டாம் சாரதா, யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா யாருக்கும் புரியாது, யாரும் நம்பவும் மாட்டாங்க. மகாராஜாவும் நம்பல, மகாராணிகளும் நம்பல, அரசவையில யாரும் நம்பல, இவங்களும் நம்ப மாட்டாங்க. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நான் உன்னோட அம்மா, என்கிட்ட சொல்லு. நான் நம்புறேன். என்கிட்ட சொல்லுப்பா. அம்மா, நீ நம்பினா மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? இப்ப எதுவும் ஆகாது. இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாதுமா, எதுவும் பண்ண முடியாது. சொல்றியா இல்ல தடியை எடுக்கட்டுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நான் சும்மா இருப்பேனா? சொல்லு, என்னாச்சு? எழுந்துரு, எழுந்துரு. என்னன்னு சொல்லு. அம்மா, என் கனவுல தாய் வந்தா. விஜயநகரத்துல நான் இருக்க போற நாட்கள் இன்னையோட முடியுது. நாளை மாலை சூரியனோட கடைசி ஒளி இந்த கோவில் மேல படும்போது நான் இங்க இருந்து போயிடுவேன். குரு சொன்னது சரிதான். நீங்க நடிக்கிறீங்க. வீரர்களே, இவரை அரண்மனையில இருந்து வெளியே அனுப்புங்க. அம்மா, தாய் நம்மளை விட்டு போக போறாம்மா. தாய் நம்மளை விட்டு போக போறாமா. அவ போக போற, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா போயிடுவா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த தாய் நம்மளை விட்டு போயிடுவா. நான் கொடுத்த பாலுக்கு எந்த பலனும் இல்லாம போச்சு. இதுக்கே தோல்வி ஒத்துக்கிட்டியா? இன்னைக்கு என்னோட வளர்ப்பு நினைக்கும் போது வெக்கமா இருக்கு. இனிமே நீ உன்னோட முகத்தை எனக்கு காட்டாத. இல்லம்மா, இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்களும் இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, இப்படி சொல்லாதீங்க. நான் இப்படி சொல்லக்கூடாதுன்னா முதல்ல நீ என்னோட மகன்னு நிரூபி. என்னோட வளர்ப்பு சரின்னு நிரூபி. போ, முதல்ல போய் அந்த தாயை நிறுத்து. போ. நான் எப்படி நிறுத்துறதும்மா? நான் அவளை எப்படி தடுக்க முடியும்? நீ பண்டிதன் ராமகிருஷ்ணன். உன்னால மட்டும்தான் அந்த தாயை நிறுத்த முடியும்.
சாமதாம பேத தண்ட சதி பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஆனா அந்த தாய தடுத்து நிறுத்து. தாய் விஷயத்துல சதி பண்ணணுமா? ஆமா, தாய்கிட்டயே சதி பண்ணு. இந்த விஜயநகரத்தோட நன்மைக்காக, அம்மாவை நிறுத்துறதுக்காக மகன் பண்ற சதி எல்லாம் கிடையாது. அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி அர்ஜுன கிட்ட கதையை எடுக்க சொல்லி ஆணையிட்ட மாதிரி நான், அதாவது உன்னோட அம்மா உன்னை அந்த தாயை நிறுத்த சொல்லி ஆணையிடுறேன். அம்மாவை தடுத்து நிறுத்த வழி கிடைச்சிருச்சு. போறதுக்கு முன்னாடி அம்மாவை சாப்பிட வைக்கணும். அம்மா, இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? அவ பண்டித ராமகிருஷ்ண, என்னோட மக. அவன் தாய நிச்சயம் நிறுத்துவா. அவன் எப்பவும் தோக்க மாட்டா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.